வருவது வேளாண் ஆலோசனை நேரம். தேனி மாவட்ட வேளாண்மை துறை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இதில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதியில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் பண்ணை இயந்திரமயமாக்கல் திட்டத்தில் விவசாயிகளுக்கு சூரிய ஒளி மின் மோட்டாருக்கான மானியங்களை வழங்கி நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சொட்டு நீர் பாசனத்தில் குறைவான நீரை கொண்டு அதிக மகசூலினை பெறும் நோக்கோடு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் பண்ணை இயந்திரமயமாக்கலில் சூரிய ஒளி மின் மோட்டார் பயன்பாடு குறித்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வேளாண் உதவி இயக்குனர் பி. சுருளிமுத்து அவர்கள் விளக்கமளிக்கிறார். போடி வட்டாரத்தை பொறுத்த மட்டும் எல்லா வகையான பயிர்களுமே சாகுபடி செஞ்சு நல்லபடி செழிப்பான வட்டாரம். இந்த வட்டாரத்தில் கடந்த 2 வருடங்களாக மழை சீராக இல்லாததுனால விவசாயம் பெருமளவு பாதித்து மகசூல் குறைவாக கிடச்சிருச்சு. தொடர்ந்து ஏற்பட்ட வறட்சியினால் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால உரிய நேரத்தில் விவசாயிகள் சாகுபடி செய்ய முடியாத சூழ்நிலை. அதனால் இயற்கையாகவே மகசூல் குறைபாடு ஏற்பட்டுச்சு. இதை மனதில் வச்சு அரசாங்கம் இதை சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணுறேன்னு யோசித்து பண்ணை இயந்திரமாக்கல் திட்டத்தின் கீழே சோலார் பம்பு செட்டு விவசாயிகளுக்கு வழங்கலாம் என்ற முடிவெடுத்து விவசாயிகளுக்கு கொடுக்கலாம், 80% மானியத்தில் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த வகையில் போடி வட்டாரத்தை பொறுத்த மட்டும் ஒரு 4-5 விவசாயிகளுக்கு இப்போ சோலார் மோட்டார், அதாவது 5 HP பம்ப் செட்டு அமைச்சு கொடுத்துருக்குறோம். போர்வெல் மூலமாக இயங்கக்கூடிய பம்ப் செட்டு அமைச்சு கொடுத்துருக்குறோம். இதில் அரசோட மொத்த தொகை 5,32,000 ரூபாய்க்கு மேலே வருது. ஆனால் அரசு அவங்களுக்கு மானியத்தில் 1,07,000 ரூபா மட்டும் கட்டினா போதுன்ற மாதிரி சொல்லி அந்த பணத்தை மட்டும் கட்ட சொல்லி மீதி தொகை அரசாங்கமே செலுத்தி அவங்களுக்கு இந்த சோலார் மோட்டார் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த சோலார் மோட்டார் அமைக்கிறதுக்கு இடமும் குறைவாக இருந்தால் போதும், 2 சென்ட் இருந்தால் போதும். அவங்க இருக்கிற தண்ணியை வச்சு முறையாக, அதாவது இப்போ நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சொட்டு நீர் இந்த மாதிரிலாம் அமைச்சுக்கிட்டாங்கன்னா இருக்கிற நீரை 2 மடங்கு பயன்படுத்தலாம். 1 ஏக்கருக்கு பயன்படுத்த 2 ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். அப்போ கரண்ட்டு மிச்சமாகுது, அதாவது சாகுபடி செய்யக்கூடிய பரப்பும் கூடுதலாகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே மகசூல் கூடுதலாக கிடைக்குது. இந்த இதெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த சோலார் பம்ப் செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பண்ணை இயந்திரமாக்கல் திட்டத்தின் கீழே எவ்வளவோ நம்ம இயந்திரங்களுக்கு மானியம் கொடுத்தாலும் ரோட்டாவேட்டர் கொடுக்குறாங்க, பவர் டில்லர் கொடுக்குறாங்க, இது பவர் வீடர் கொடுக்குறாங்க, சாப் கட்டர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா இயந்திரங்களும் கொடுத்தாலும் கூட விவசாயிகளுக்கு மிக மிக வாழ்வாதாரத்துக்கு முக்கியமாக இது நல்லா பயன்படுது. இது அதிக தொகையினால் விவசாயிகள் பின்வாங்குவாங்க அப்படின்ற கருத்தில் கொண்டு அரசாங்கமே 80% மானியம் கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி நல்லபடி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது போக விவசாயிகளுக்கு திறந்தவெளி கிணத்துலையும் சோலார் மோட்டார் அமைக்கிறதுக்கு இப்போ விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அதுவும் 80% மானியம் கொடுக்குறாங்க. அந்த வகையிலையும் போடி வட்டாரத்தில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 விவசாயிகளுக்கு மேலே திறந்தவெளி கிணத்துலையும் சோலார் மோட்டார் அமைக்கிறதுக்கு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது போக இதில் இவர் இப்போ முன்னெச்சரிக்கையாக போட்ட ஒரு 5 பேரை தவிர்த்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 18 விவசாயிகளுக்கு இங்கே சோலார் மோட்டார் அமைக்கிறதுக்கு போடி வட்டாரத்தில் அமைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு மானிய தொகையும் கட்டுறதுக்கு, அதாவது விவசாயிகளுடைய பங்கு தொகையை கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இது பொதுவாக மின்சாரம் இல்லாத விவசாயி ரொம்ப ஆர்வமாக தேடி வர்றாங்க. ஏன்னு சொன்னால் இந்த விவசாயத்துக்கு முக்கிய ஆதாரம் பம்பு செட்டு மோட்டார் தான். இந்த வட்டாரத்தை பொறுத்த மட்டும் அதுக்கு எந்நேரமும் 24 மணி நேரமும் கரண்ட் அவசியம். அந்த மாதிரி கரண்ட் இல்லாத நேரத்தில் கரண்ட்டை குறைபாடை நீக்குவதற்கு இந்த மாதிரியான ஒரு திட்டம் மிக வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. அதனால் விவசாயிகள் ஆர்வமாக கேட்டு வர்றாங்க. மேலும் விவரம் பெற வேளாண் உதவி இயக்குனர் பி. சுருளிமுத்து அவர்களை 09442022064 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.